இன்னைக்கு காலத்துல எல்லாம் சாதாரணமா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, காலியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை யாராவது சும்மா விடுவானுங்களா? இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா நம்ம உலகத்துல ஒரு தீவே வந்து காலியா இருக்கு. இன்னும் அதை யாருமே கிளைமே பண்ணல. பூமியிலே 5வது பெரிய காண்டம் எதுன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் அண்டார்டிகா. 14 மில்லியன் சதுர பரப்பளவு இருக்கு இந்த அண்டார்டிகா. நம்ம இந்தியாவோட நிலத்துல 4.5 மடங்கு பெருசு. ஆனா இன்னைக்கு வர இந்த அண்டார்டிகாங்கிற காண்டம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துல எத்தனை நாடுக்கு எத்தனை நாடை பிடிக்காம இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்காவை ரஷ்யாவுக்கு பிடிக்காது, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை பிடிக்காது, நமக்கு சைனாவை பிடிக்காது, சைனாவுக்கு நம்மள பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இந்த எந்த நாடுமே சண்டைக்கே போகல. எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அண்டார்டிகாவை யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு. அவ்வளோ நிலம் இருக்கு, காண்டினென்ட், அத்தத்தண்டி காண்டினென்ட், எப்படி இவங்கெல்லாம் விட்டு கொடுத்தாங்க? ஒரு 5 சென்ட் இடம் நம்ம ஊர்ல வாங்குறோன்னே வைங்க, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதே எவ்வளவு பெரிய கஷ்டம். இவ்வளவு பெரிய காண்டினென்ட்டை எப்படி இந்த நாடுலாம் வேணான்னு ஒத்துக்கிட்டாங்க? இது நம்ம மனித வரலாற்றிலே ரொம்ப மிகப்பெரிய வித்தியாசமான அக்ரிமெண்ட். நம்ம ஸ்கூல் புக்ல அண்டார்டிகான்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுக்கு இந்த காண்டினென்ட்டை யோசிச்சோன்னே நமக்கு மைண்டுக்கு என்ன வருது? பெண் குயின், ஐஸ் கட்டி, அப்புறம் பனி கொட்டுறது, இதுதானே நமக்கு ஞாபகம் வருது. பட் அண்டார்டிகாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் உலகத்துக்கு. நம்ம பூமியோட கிளைமேட் அதுவே இந்த காண்டினென்ட்டை நம்பி தான் இருக்கு. நம்ம வீட்லலாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணோம்னா என்ன ஆகும்? காய்கறிலாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் அண்டார்டிகான்னு ஒரு விஷயம் நம்ம உலகத்துல இல்லைன்னா நம்ம உலகத்துக்கு பல பிரச்சனை இருக்கு. பூமியில இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் அது வந்து 70% அண்டார்டிகால தான் ஐஸ் கட்டியா இருக்குது. அப்புறம் உலகத்துல இருக்கிற மொத்த பனி அதுல 90% அண்டார்டிகால தான் விழுகுது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இந்த ஐஸ் கட்டிலாம் உருக ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும்? லண்டன், ஷாங்காய், நியூயார்க், மும்பை, சென்னை, இந்த மாதிரி கடலோர பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெரிய ஆபத்து வரும். கடலோட லெவலுங்கிறது அதிகரிச்சிரும். இப்ப இருக்கிற கடல் மட்டத்தை விட 10 மீட்டர் கூடவே உயரலாம்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. அதனாலதான் அண்டார்டிகாங்கிறது நம்ம உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்தியால எல்லாம் சம்மர் இப்போ போயிட்டு இருக்கு, நமக்கு எவ்வளவு ஹீட் ஃபீல் ஆகுது? 40ல இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரை ஃபீல் ஆகுது. வின்டர் வந்தா அதிகபட்சம் 12 டிகிரி, 13 டிகிரி, 10 டிகிரி கூட வரலாம் நம்ம ஊர்ல எல்லாம். ஆனா வின்டர்ல அண்டார்டிகால எவ்வளவு டிகிரி இருக்கும் தெரியுமா? -60 டிகிரில இருந்து 70 டிகிரி வரை போகும்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல 80 கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுவரை ஹையஸ்டான கம்மியா போனது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா -89 டிகிரி செல்சியஸ். இந்த ஒரு டிகிரியில நீங்க ஒரு சுடுதண்ணியை தூக்கி இப்படி ஊத்துனீங்கன்னா கூட அது இன்ஸ்டன்டா ஐஸ் கட்டியா மாறிடும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வளோ லேண்ட் இருக்கு, அந்த அண்டார்டிகால நிறைய சயின்டிபிக் வேல்யூஸ் இருக்கு, சொல்லப்போனா கிட்டத்தட்ட ரிசோர்சஸும் அங்கே நிறைய இருக்கு. அப்புறம் ஏன் பெரிய நாடுகளான அமெரிக்கா, சைனா, ரஷ்யாலாம் இதுக்கு வந்து போட்டியே போட மாட்டேங்கிறாங்க? இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் 1 2 இல்ல, 7 நாடு சண்டை போட்டாங்க அண்டார்டிகா என்னோடதுன்னு. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அண்டார்டிகால யாருமே இருந்தது இல்லைன்னு. கரெக்டா? அது கொஞ்சம் உண்மை. பட் பெர்மனண்டா அங்க போய் யாருமே தங்குனது கிடையாது. 1800களுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் போய் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச்சஸும் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல சேட்டிலைட், இந்த கூகுள் மேப்பு, ஜிபிஎஸ்லாம் கிடையாது. அவங்க தங்களோட ஓன் ரிஸ்க்ல கடல் வழியா போய் அண்டார்டிகாவுக்கு போயிருக்காங்க. அதுல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஏன்னா எங்கிட்டு போறோம்னு தெரியாம பனியில சிக்கி சாப்பாடு கிடைக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப அண்டார்டிகாவை நீங்க ஒரு பெரிய பீஸா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை 7 பேர் வெட்டி எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணாங்க. எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், சில்லி, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, நியூசிலாந்து, நார்வே, பிரான்ஸ். ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. நாங்க தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இது எங்களுக்கு தான் சொந்தம். இன்னொரு நாடு என்ன சொல்லுது, இது எங்களுக்கு பக்கத்துல இருக்கு அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம். இன்னொரு நாடு என்ன சொல்லுது, நாங்க இங்க ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் கட்டியிருக்கோம், இது எங்களுக்கு தான் சொந்தம். இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அர்ஜென்டினா, சில்லி அண்ட் யூகே மட்டும் ஒரே இடத்த கேட்கறாங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஒன்று கேட்கணும், இப்ப நீங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், அமெரிக்கா எங்க போச்சு? நீங்க அமெரிக்கா வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நாங்க இப்ப கிளைம் பண்ணல, ஆனா நாங்க ஃபியூச்சர்ல கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ வருஷம் 1950, 2 பவர்ஃபுல் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா. 2 நாடுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணாங்க, ஸ்பை மிஷின்ஸ்லாம் பண்ணாங்க, மிலிட்ரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குனாங்க. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின், இந்த 2 நாட்டுல யாருக்காச்சும் அண்டார்டிகா கையில கிடைச்சு அதை ஒரு பெரிய மிலிட்ரி பேஸா மாத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இங்க வந்து யாருமே இல்லை, அங்க ஈஸியா நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணலாம், என்ன வேணா இங்க டெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா ரிசர்ச் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரீ லேண்ட் மாதிரி. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு அண்டார்டிகா ஒரு மிசைல் லேண்டாவும் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் லேண்டாவும் மாறி இருக்கும். இந்த மாதிரி வெறும் ஐஸ் கட்டி மட்டும் இருந்திருக்காது. ஆனா இங்கதான்
இப்படிதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. மனித வரலாற்றிலே மிக மிக ரேரான ஒரு சம்பவம். ஒருத்தரை நம்பாத நாடு தலைவர்கள் எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அண்டார்டிகால மிசைலு அப்புறம் நியூக்ளியர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்டார்டிகாங்கிறது ஒரு பீஸ். அங்கே சயின்டிபிக் ரிசர்ச் மட்டும் தான் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கு பேர் வந்து அண்டார்டிகா ட்ரீட்டி அப்படின்னு வைக்கிறாங்க. 1959 எல்லா நாடும் கையெழுத்து போடுறாங்க. 1961 இது வந்து நடைமுறைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரீட்டியோட ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி பேஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது, நியூக்ளியர் டெஸ்டிங்லாம் பண்ணக்கூடாது, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் போய் கொட்டவும் கூடாது, இது என்னோட காண்டினென்ட்னு கிளைமும் பண்ணக்கூடாது. உலகத்துல எந்த ஒரு காண்டினென்ட்டுக்கும் இல்லாத ரூல்ஸ் அண்டார்டிகாக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ வர பார்த்ததுல நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கு. எல்லா உலக நாடுகளும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒன்னா இருக்காங்க. கரெக்டா? சரி, இந்த அண்டார்டிகாவோட ரியல் வேல்யூ தான் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அண்டார்டிகா ஃபுல்லா ஐஸ் மட்டும் தான் இருக்குன்னு. பட் ரியல் வேல்யூவே அதுக்கு கீழே இருக்கிற விஷயம் தான். நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு காலி இடம் இருக்கு. நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு காலி இடம் இருக்கு. திடீர்னு அதை நோண்டி பாக்குறீங்க. நோண்டி பார்த்தா தங்கம், ஆயில், அப்புறம் ரேர் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. அடுத்து என்ன ஆகும்? அந்த லேண்டோட வேல்யூ கூடும். அதே மாதிரி தான் அண்டார்டிகாவையும் அவங்க பார்க்குறாங்க. பல நாடுகள் வந்து சயின்டிஸ்ட்லாம் வச்சு, சேட்டிலைட்ஸ்லாம் வச்சு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டார்டிகா கீழே பெரிய பெரிய மவுண்டைன் ரேஞ்சஸே இருக்குது, பெரிய பெரிய வேலி இருக்கு, ரிவர்லாம் ஓடுது, லேக்லாம் ஓடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ஃபேமஸான லேக் எதுன்னு கேட்டிங்கன்னா, லேக் வாஸ்டாக். இந்த லேக் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே கடினமான ஐஸு கீழே ஒளிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான வருஷமா சூரிய ஒளியே பார்க்காம இந்த லேக் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லேக்ல எல்லாம் புதுவிதமான மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் நாசாலாம் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ இன்டர்நெட்ல அதிகமா பேசப்படுற பொருள் என்னன்னா, அண்டார்டிகால ஆயில் இருக்குன்னு. இதனாலதான் பல நாடுகள் வந்து இதை ஓன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. உண்மையை கேட்டீங்கன்னா இதுல பாதி உண்மை பாதி போய். சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்டார்டிகால சில இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன்ஸ், கோல், இந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பெரிய பிரச்சனைனா அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவங்க அந்த கண்டிஷன்ஸை வச்சு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா அந்த நிலத்தை நோண்டணும். ஆனா நிலத்தை நோண்ட முடியாது. ஏன்னா அது ட்ரீட்டி போட்டாங்கல்ல, அதுல ஒரு ரூல்ஸ், யாரும் அதை போய் நோண்டக்கூடாதுன்னு. ரெண்டாவது இன்னொரு ட்ரீட்டியும் போட்டிருக்காங்க, கமர்ஷியல் மைனிங்கும் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு கீழே ட்ரெஷர் இருக்கு, ஆனா அதை நம்ம நோண்டக்கூடாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸ். அந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் அண்டார்டிகானா பென்குயின்ஸ், ஆனா உலக சயின்டிஸ்டுக்கெல்லாம் அண்டார்டிகானா கிளைமேட் ஹிஸ்டரி. இப்போ அண்டார்டிகா உடைச்சு அது கீழே இருக்க ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்தாங்கன்னா அதுல வந்து ஏர் பபிள்ஸ் உள்ள இருக்கும். அதாவது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காத்துலாம் அதுக்குள்ள ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டைம் மிஷின் மாதிரி. அந்த காலத்துல சூழ்நிலை எப்படி இருந்துச்சு இந்த ஏர் பபிள்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உலகம் எவ்வளவு கோல்டா இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு லெவல்லாம் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு வார்மா இருந்துச்சு, எல்லா விஷயத்தையுமே இந்த ஏர் பபிள்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய காத்தை இன்னைக்கு நம்ம லேப்ல வச்சு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும். இது நம்ம உலகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான காண்டினென்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே சிட்டிசன் யாருமே கிடையாது. சம்மர் சீசன்ல மட்டும் ஒரு 4000ல இருந்து 5000 ரிசர்ச்சர்ஸ் மட்டும் அங்க போவாங்க. வின்டர் சீசன்ல 1000க்கும் கம்மியா தான் அங்க ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரீசியன்ஸ், செஃப், மெக்கானிக்ஸ், பைலட், மீட்டியாலஜிஸ்ட் இவங்கலாம் வந்துட்டு ஒரு சின்ன சிட்டி மாதிரி இங்க போய் உட்காந்து தங்கி இருப்பாங்க. அங்க வந்து கிராசரி ஷாப்போ சூப்பர் மார்க்கெட்டோ எல்லாம் கிடையாது. அதனால ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இங்க என்னென்ன தேவைன்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் இவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுலாம் வந்துட்டு அங்க இன்னும் ரிசர்ச் ஸ்டேஷன் வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு சயின்ஸ் பேஸ்டு, கிளைமேட் பேஸ்டு ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த ட்ரீட்டி போட்டது உடஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும், மைனிங்லாம் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும், அப்போ அங்க போய் யாருக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க தான் அதை நல்லா கையாள முடியும். அதனாலேயே இப்ப எல்லா நாடுமே அண்டார்டிகால ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்ப நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு நியூஸ் வருது, ஒரு நாடு அண்டார்டிகால அவங்க கொடிய நாட்டிருச்சு, இந்த பகுதி இனிமே எங்கள்ட்டுன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப மத்த நாடுலாம் என்ன பண்ணும், சும்மா பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப இன்டர்நெட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளைம் போயிட்டு இருக்கு, 2048 இந்த ட்ரீட்டி உடஞ்சிரும்னு. ஆனா இங்க ஒரு ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க, அதாவது இதை மேல்முறையீடு செய்வோம் 2048 உடஞ்சிரும்னு அவங்க சொல்லல. இதனால நம்ம இன்டர்நெட்ல மசாலானா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ஒரு டிராமா வேணும். என்ன சொல்றாங்கன்னா, 2048 இந்த ட்ரீட்டி உடஞ்சோன்னே அண்டார்டிகா காண்டி எல்லா நாடும் அடிச்சுக்க போறாங்க, அங்கேதான் World War 3 உருவாகும்னு சொல்றாங்க. பட் இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. வச்சிருக்க ஃபேக்ட்ஸ் படி பார்த்தா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இன்ன வரை நம்ம உலகத்துல அதிகமா மதிப்புள்ள பொருள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டு, ஆயில், மினரல்ஸ். கரெக்டா? பட் அண்டார்டிகால அதை விட அதிகமான ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் இருக்குன்னு
சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அது அதோட ஐஸ், அதோட கிளைமேட், அன்டச்சடு என்விரான்மெண்ட். இதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம உலகத்தோட வெதர் எப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சி லெவல் எப்படி சேஞ்ச் ஆகும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் அண்டார்டிகா ஒரு கான்டினென்ட் ஃபுல்லா ஐஸ் கட்டி இருக்கும், இங்க மனுஷங்க வாழ முடியாது, பெண் குயின்ஸ் தான் வாழணும்னு. அது மட்டும் கிடையாது. அண்டார்டிகா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். அது வந்து கிட்டத்தட்ட பூமியோட மெமரி கார்டு. முன்னாடி எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு இன்னும் சேவ் பண்ணி வச்சிருக்கு. பூமியோட ஃப்ரீசர் எல்லா தண்ணியும் இங்க பதுக்கி வச்சிருக்கு. முக்கியமா இந்த அண்டார்டிகாங்கிறது நம்ம பூமியோட ஹிஸ்டரி புக். எப்படி உலகம் இருந்துச்சுன்னு நம்ம இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 சென்ட் இடம் பேரே இல்லாம இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கேஸ் வரும், ஃபைட் வரும், கோர்ட்டு, போலீஸ்ன்னு இந்நேரம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது ஏன் இடம் ஓ இடம்னு. கரெக்டா? நான் 14 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்க கான்டினென்ட் யாருக்குமே அபிஷியலா சொந்தமே இல்லை. இதுதான் மனித வரலாற்றிலே நடந்த மிக மிக முக்கியமான ட்ரீட்டி என்னைய கேட்டீங்கன்னா. இன்னும் 50 வருஷத்துல அண்டார்டிகாவை சயின்ஸ் கான்டினென்ட் கூட நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அண்டார்டிகாவோட ஐஸு கீழே என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியாது. ஆனா சயின்டிஸ்ட் இதுதான் இருக்கும் இதுதான் இருக்கும்னு இப்போ ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.